ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடு எறிதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்துட்டு வெங்காயத்தையும் இதாக கூட சேர்த்து நல்லா வதக்கணும். கோல்டன் கலர் வர அளவு வதக்கணும். வெங்காயம் வதங்கின அப்புறம் கொத்தமல்லி தழையை இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அதையும் நல்லா நம்ம வதக்கணும். கொத்தமல்லி தழை வதங்கி அப்புறம் தேவையான அளவு காரம் இதை கூட சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் இதை ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு இதை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கணும். அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுக்கலாம். வதங்கி வந்த அப்புறம் நம்ம தேவையான அளவு தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி பழத்தையும் இதாக கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கணும். வதங்கின அப்புறம் 2 க்ரீன் சில்லி சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். எண்ணெயில் வதக்கிட்டு அப்புறம் நம்ம 1 கப் அளவு தயிர் ஆட் பண்ண போகிறோம். அதில் 1 கப் தயிர் ஆட் பண்ணிட்டோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச மட்டன் அந்த தண்ணியோடு சேர்த்து இதில் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்ச அப்புறம் ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு அதில் அரிசியை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதி வந்தது எடுத்துட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணால் பிரியாணி ரெடி. சுவையான பிரியாணி ரெடி. மட்டன் பிரியாணி.